திருவாரூரில் இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். தொண்டர்களை நோக்கி கையசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர் இன்னும் சில வினாடிகளில் பேச இருக்கிறார். நாகையை தொடர்ந்து திருவாரூர் வந்தடைந்திருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார். எல்லாம் சேஃபா இருக்கீங்களாங்க? சேஃபா இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருவாரூர் அடையாளமாச்சு. அவருடைய மகன் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க? நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடு என்ற தேர நாலா பக்கமும் கட்டைய போட்டு இத பெருமையா வேற சொல்லுகிறாரு, சவாலா வேற சொல்லுகிறாரு. ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயில் அதை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க. எல்லா இடத்துக்கும் உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. சார் உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்துல ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார்? நாகப்பட்டினம் மாதிரியே திருவாரூர்லயும் அதிகமா குடிசை பகுதிகள் இருக்கிற ஊர் இந்த திருவாரூர் ஊர் தான். வசதி கூட சரியா இல்லையா சார்? நாகப்பட்டினம் மாதிரியே இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு. இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜுகள் வைத்தியம் பார்க்கிற லெவல்ல தான் இருக்கு. இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்து திருவாரூர் ஒரு மாவட்டத்தோட தலைநகர். ஆனா திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு என்ஹெச்ல இருந்து சரியா ஒரு ரோடு இருக்காரு. கும்பகோணம், ஜெயங்கொண்டம், விருதாச்சலம், ஈட்டாங்குளத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்கணும்ன்ற கோரிக்கை 50 வருஷமா நிறைவேறாம இருக்கு. இந்த மாவட்டத்துல ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறார். அவரோட வேலை என்னன்னு தெரியுமா? சிஎம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது. அவர் தான் அவருடைய வேலை. மக்கள் தான் இம்பார்ட்டன்ட்னு அவருக்கு நாம புரிய வைக்கணும். உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின்
உங்களுடன் ஸ்டாலின் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறணும். ஏன்னா நீங்க தான் மக்கள் கூடவே இல்லையே. இதை நான் சொல்லல, ஒரு ஃபேமஸான ஒரு வார பத்திரிகையில இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தான் நான் ரிப்பீட் பண்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையை ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த புகார் ஒண்ணு வந்தது. அது என்னன்னா, இந்த மாவட்டத்துல இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்ல ஏற்றி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபாய் கமிஷன் வாங்குறாங்க. அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு மேல 40 ரூபாய் கமிஷன் வாங்குறாங்க. ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய் கமிஷன். நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த 4.5 வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடிங்கி இருக்கிறாங்க. இத வேற யாராவது சொல்லிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான். விவசாயிங்க பொய் சொல்ல மாட்டாங்க. சிஎம் சார், இது உங்க ஆட்சியில் நடந்திருக்கிறது. உங்களுக்கு வேணா 40க்கு 40னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம். ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயிற்றுல அடிச்சு நீங்க வாங்கின கமிஷன். இது உங்க ஆட்சியில் நடந்திருக்கிற சிஎம். ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயித்துல அடிச்சு நீங்க வாங்கின அந்த கமிஷன். இது போறீங்க. நான் சொன்ன தேர்தல் அறிக்கையில நாங்க கொடுக்கவே மாட்டோம். எது நடைக்கு சாத்தியமோ, எது உண்மையோ அதை மட்டும்தான் சொல்லணும், அதை மட்டும்தான் செய்வோம். கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், அடிப்படை சாலை வசதி, மின்சாரம்னு, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ். சிம்பிளா நம்மளுடைய விஷயம் என்னன்னு சொல்றோம்னா, ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. கான்பிடண்டா இருக்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு டவுட், எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இது சும்மா கூட்டமா? இது என்ன சும்மா கூட்டமா? தேங்க்யூ, தேங்க்யூ, கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.